ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்னைக்கு நம்ம எக் மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நல்லா க்ரீமியாக, நல்லா டெலிஷியஸாக, ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரிக்கு. இதுக்கு ஃபஸ்ட்டு எக்கு நான் ஒரு 6 எக் எடுத்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். 3 ஆனியன்ஸ் ரஃபாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கூடவே கேஷ்யூ நட், க்ரீன் சில்லி, பூண்டு, இஞ்சி. இந்த குவான்டிட்டிக்கு தேவையாக இருக்கிற அளவு நான் எடுத்திருக்கேன். நம்ம செய்ய போகிற கிரேவி வந்து நல்லா தாராளமாக 3 பேர் 4 பேர் சாப்பிட்லாம். பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். ஓகே, நம்ம கிரேவி செய்கிற கண்டெய்னரில் ஆயில் ஊற்றிக்கிங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சின்ன பீஸு ஜாதி பத்திரி இது போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஆயிலில் லைட்டாக ஃப்ரை ஆனதும் நான் 1 மீடியம் சைஸ் அனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அனியன் வந்து சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வதக்குங்க. முக்கியமாக இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்கும் போது குழம்பு வந்து நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கலரும் நல்ல ஒரு பியூட்டிஃபுல் கலர் இருக்கும். ஒரு சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிங்க அனியன்ஸு. ஓகே, அனியன் இப்போ வதங்கிடுச்சு, நம்மளுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போது நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் அளவு ஹோம்மேட் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஹோம்மேட் கரம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம இது வந்து நான்வெஜ் குக்கிங்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஹோம்மேட் கரம் மசாலா கலர் பாருங்கள், நம்ம போட்டது எவ்வளோ பியூட்டிஃபுல் ஆகிடுச்சு. ஓகே, மஞ்சள் தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிட்டோம். இப்போது தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் நான் அதே ஸ்பூனில், எந்த ஸ்பூனில் மஞ்சள் தூள் போட்டனோ அதே ஸ்பூனில் 2 டீஸ்பூன் அளவு தனியா பவுடர் போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஆயிலில் ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கு தான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்கணும், ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது அனியன், கேஷ்யூ நட், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சது ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெசிபி இது வரைக்கும் செய்யலைன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே சூப்பர் டெலிஷியஸாக இருக்கும். மசாலாஸ் எல்லாம் நம்ம போட்டுட்டு பிறகு கிரைண்ட் பண்ண மசாலாஸ் நல்லா வதங்கணும். ஏன்னா அதில் ஜிஞ்சர் கார்லிக்கெல்லாம் போட்டிருக்கிறதுனால அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிங்க. நம்மளுக்கு தெரியும், அதுலேருந்து ஆயில் செப்பரேட் ஆகி வர்றது தெரியும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கலாம். வதங்கிட்ட பிறகு 1 கப் அளவு கர்டு ஊற்றிக்கிங்க. ஒரு 250 ml அளவு கர்டு ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் வதக்கும் போதே நம்மளுக்கு வந்து குழம்பு நல்லா ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் வரும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது தயிர் ஊற்றிட்டு பிறகு இந்த தண்ணி ஊற்றிக்கோங்க, மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணி. ஓகே, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு இப்போ தான் போடுறோம். ஓகே, எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 15 to 20 minutes மீடியம் ஃப்ளேமில் அப்படியே பாயில் ஆகிறதுக்கு விடலாம். இதிலேருந்து ஆயில் செப்பரேட் ஆகி வரணும், அது வரைக்கும் நீங்கள் பாயில் பண்ணுறதுக்கு விடுங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்க, சூப்பராக நம்மளுக்கு ஆயில் குழம்புலேருந்து செப்பரேட் ஆகி வந்துடுச்சு. சூப்பராக நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போது கசூரி மெத்தி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு கசூரி மெத்தி. இந்த எக் கறிக்கு நீங்கள் கசூரி மெத்தி கண்டிப்பாக போடுங்க, அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால், அரை மூடி தேங்காய் எடுத்து நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கசூரி மெத்தி போட்ட பிறகு தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றிட்ட பிறகு ஒரு 5 minutes நம்ம அப்படியே பாயில் ஆகிறதுக்கு விடலாம். பாயில் ஆகட்டும்.
இந்த இடத்துல நீங்கள் கோகோனட் மில்க் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணும்போது அது டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நான் கோகோனட் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். எதுனா ஆட் பண்ணிக்கோங்க. கோகோனட் மில்க் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் டேஸ்ட் பார்த்துங்க. காரம் கம்மியாக இருந்தால் க்ரீன் சில்லி சென்டரில் ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக் ஆட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஒரு 2 to 3 minutes க்ளோஸ் பண்ணி வைங்க. அந்த மசாலாலாம் நல்லா எக்கு உள்ளே இறங்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது ஒரு 2 to 3 minutes தான் நான் க்ளோஸ் பண்ணி வச்சேன். நம்ம இந்தியன் குக்கிங்கில் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்ன்ற மாதிரி கொரியாண்டர் லீவ்ஸ் இல்லைனா கறி லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கிங்க. ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. முட்டை குழம்பு, முட்டை கிரேவி, நம்ம எதுனா சொல்லிக்கலாம். இங்கே பாருங்கள், கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம கேஷ்யூ நட்டும் போட்டிருக்கோம், கோகோனட் மில்க்கும் ஆட் பண்ணியிருக்கோம். சூப்பராக நம்மளுக்கு எக் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த எக் கறி நீங்கள் சப்பாத்தி, ரோட்டி, நான் இல்லை ஒயிட் ரைஸ் கூட இன்னுமே சூப்பராக இருக்கும். சுட சுட ஒயிட் ரைஸ் செஞ்சுட்டு அதோடு கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. இந்த எக்கு வந்து டபுள் யோக் எக்கு, அதனால பெருசாக தருது சைஸு. நீங்களே இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள், ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். Thanks for watching. Bye. See you all in next video.